சார் நான் ஒரு பதிவு ஒன்று பண்ணுறேன், அதை நீங்கள் போடுவீங்களா? உங்கள் மீடியாவில் போடுவீங்களா? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிசை மாற்றும் வாரியம்னு சொல்லிட்டு 1970 ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்கிராமங்களில் ரொம்ப குடிசை வீடை மாற்றுறதுக்காக தான் 3,10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆனால் இதுவரையும் ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷத்தில் இப்போ 2026 வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1,90,000 கவர்மெண்ட் சார்ந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்த வீடு முழுமையாக வந்து அந்த குடிசை வீடை சார்ந்தவங்களுக்கு வந்து சேருதா அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு சமூக ஆர்வலாக அந்த கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த 50 வருஷத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, எத்தனை வீடுகள் வந்து இல்லாமல் இது மாதிரி ஏழை எளிய மக்கள் வயதான தாய்மார்கள்லாம் தவிக்கிறாங்கங்கிறத கவர்மெண்ட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த உள்கிராமங்கள்லாம் போயிட்டு, ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாய பூமி. இந்த விவசாய பூமி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை நம்பி தான் இருக்காங்க. அங்கே போனால் அன்றாட ஒரு 700 800 சம்பளத்துக்கு தான் போகிறாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அதை தாண்டி அவங்க வீடு கட்டி அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோ இல்லை அவங்க நல்லது கட்டி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுக்கான வந்து ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு உள்கிராமத்துக்கும் போயிட்டு அங்கே போய் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உள்கிராமத்தில் ஒரு 300 வீடு இருக்குன்னா அதில் 100 வீடு தான் மாடி வீடாக இருக்குது. அதுவும் அவங்க சொந்தமாக கட்டின வீடாக இருக்கும். பாக்கி எல்லா வீடுமே குடிசை வீடாக தான் இருக்குது. அவ்வளோ பாதிப்பாக வாழக்கூடிய மக்கள் இங்கே நிறையா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்கீமு அறிவிச்சாங்க இல்லையா, இப்போ 70,000 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் சொல்கிறது 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்கிட்ட குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்கீமு இங்கே வந்து டைரெக்டாக அவங்க அந்த வீட்டுக்கான அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த பணங்கள் வந்து நேரடியாக சேருதாங்கிறத தயவு செஞ்சு இந்த பதிவை வந்து மீடியாவில் வந்து நீங்கள் வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைச்சிதுன்னா நாங்களாம் அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் தான் கட்டி கொடுக்கணும். அதை தாண்டி நாங்கள் எதுக்கு இங்கே வரணும்? நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர், ஏதோ நாங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு வரோம். எங்கள்கிட்ட கால் பண்ணி அழுகுறாங்க, இது மாதிரி எங்கள் வீடு இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், எப்படியாவது எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்டி கொடுக்கறதான வாய்ப்பு வந்து நாங்கள் ஏதோ தனி நபராக செய்கிறோம். எங்களால் தனி நபராக செய்ய முடிகிற எங்களால் ஏன் இந்த கவர்மெண்ட் பல கோடி ரூபா ஒதுக்குறாங்களால ஏன் செய்ய முடியல? அதை தான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சார். நன்றி.